பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 34வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்திலே பார்க்கும்போது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டை கர்த்தர் காண செய்தார். இந்த 2 மாதமும் கிருபையாய் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருந்தார். தேவைகளை சந்தித்தார், குறைவுகளை நிறைவாக்கினார். அந்த ஆபத்துகள் மோசங்களில் இருந்தெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையுமே குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில எந்த காரியங்கள் குறைவா இருக்கிறதோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் இந்த காரியம் நடந்துவிடும் என்று நான் எதிர்பார்த்து அங்கலாய்த்து கொண்டிருந்தேனே, ஆனாலும் அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தடைபட்டு கொண்டே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். உங்கள் குறைவுகளிலே அவர் பெரிய காரியங்களை செய்து அந்த காரியங்களில் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி என்றால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள் எது வேணா எப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தரை தேடுங்கள். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை காரியங்கள் எல்லாம் குறைவு போல இருக்கிறதே, காரியங்கள் எல்லாம் தோல்வி போல இருக்கிறதே, காரியங்கள் எல்லாம் அந்த புதிய ஆண்டுல நான் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டம், எல்லாமே தோல்வி, எல்லாமே பயம், எல்லாமே குழப்பம், எல்லாமே தடுமாற்றமா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதை நினைத்தும் கலங்காதிருங்கள். உங்கள் பிரச்சனைகளை விட உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நிச்சயமாகவே அவர் நமக்காக மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் காரியங்களை குறித்து மக்கள் ஒருவேளை சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை உங்களை நிந்திக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், ஒருவேளை துரத்தப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்கள் காணப்படலாம். ஆகவே கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கலங்காதிருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் தந்த அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் விடவே மாட்டார். உங்களை திருப்தியாக்கும்படி நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த புதிய ஆண்டுல 2 மாதங்களை தாண்டி 3வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியங்களை குறித்து கலக்கமோ, எந்தெந்த காரியங்களை குறித்த பயங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.